வெற்றில வள்ளி கிழங்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேங்க. அது முளைச்சே வந்துருச்சு. சரி அதையும் நெட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து பிடிக்கருண கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அது சமையல் செய்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சதோட சரி, அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு வந்த விஷயத்தையவே மறந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது நல்லா முளைச்சு வந்துருச்சு எல்லா கிழங்குமே. சரி அதையும் கையோட வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. தண்ணி ஓடும்போது வச்சு விட்டோம்னா, தண்ணி ஊத்துறக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வெற்றில வள்ளி கிழங்கு வந்து கொடி மாதிரி வரும் அப்படிங்கிறதுனால, அதுக்கு தனியா பந்தல் போடணும்னு சொல்லிட்டு, அது தனியாவே கொண்டு வந்து வச்சாச்சு. தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வைக்கிறக்கே வந்தோம். நம்ம ஏதாவது காட்டுக்குள்ள போய் பண்றோம் அப்படின்னாலே, தம்பி முதல் ஆளா ஓடியாந்துருவான். நானும் பண்றேன் அப்படின்ட்டு வந்துருவான். தம்பியும் நானும் சேர்ந்து தான் வந்து கிழங்கு வச்சோம். கருணக்கிழங்குல வந்துட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் புளி ஊத்தி நம்ம குழம்பு வச்சோம் அப்டின்னா, சூப்பரா இருக்கும். அன்னைக்கு சாப்பிடுறத விட அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்டின்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் செய்யறதுக்காக தான் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து மறந்து விட்டாச்சு. அது முளைச்சும் வந்துருச்சு. சரி இன்னும் நல்லது தானே, நம்மளுக்கு இன்னும் நெறைய கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சு விட்டாச்சு. தண்ணி ஓடிட்டு இருக்கும்போதே வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்ட்டு, தண்ணி ஓடுறதுக்கு பக்கத்திலேயே வந்து கிழங்கும் வச்சு விட்டுட்டோம். ஜீவாமிர்தம் எல்லாமே வந்து காலி பண்ணியாச்சுங்க. ட்ரம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. எல்லா செடிங்களுக்கும், எல்லா பயிருக்கும் வந்து குடுத்தாச்சு. இனி வந்து தண்ணி ஓடிட்டுருக்கும்போதே, அதுலயும் வந்து ட்ரம்ம தண்ணி நெறச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அடுத்த டைம் வந்து ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, தண்ணிய வந்து புடிச்சு ஊத்திட்டுருக்கோம். இனி அடுத்த டைம் வந்து அந்த ட்ரம்க்குள்ளேயே வந்து தண்ணி போற மாதிரி பைப் வந்து ரெடி பண்ணணும். இப்போதைக்கு வந்து புடிச்சு தான் வந்து ஊத்துற மாதிரி இருக்கும். இல்ல முன்னாடி இருந்து கொண்டுட்டு வந்துட்டுருந்தோம். இது எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய வந்து புடிச்சு ஊத்திட்டுருக்குறோம். ஆ ஜீவாமிர்தம் வந்து 2 நாள் ஆகுங்க. நம்ம ரெடி பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்த தண்ணி விடும்போது நம்மளுக்கு இது ரெடி ஆயிரும்.